திருவண்ணாமலை அருகே சேத்துப்பட்டில் மரத்தில் கார் மோதியதில் தீப்பிடித்து எரிந்தது. இதில் காரை ஓட்டி இருவரை மக்கள் மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். கூடுதல் விவரங்களை பெறலாம் செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? போலீசார் அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்களா? அந்த விபத்திலிருந்து மீட்கப்பட்டவர் எப்படி காயங்களோடு மீட்கப்பட்டாரா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஆஷ்லி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த ஜெயசீலன் மற்றும் சுகந்தி மருத்துவ தம்பதியர் இவர்கள் தங்களது மகள் சுகன்யாவை புதுச்சேரியில் படிக்க வைத்து வருகின்றனர். சுகன்யாவை பார்த்து சென்று விட்டு ஆரணி திரும்பி கொண்டிருக்கும் போது சேத்துப்பட்டு அருகே வந்து கொண்டிருக்கும் போது சாத்தனூர் அருகே எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரமாக இருந்த மரத்தில் மோதி தீப்பிடித்து எரிந்தது. விபத்தில் காரை ஓட்டி வந்த மருத்துவர் சுகந்தி மற்றும் அவரது கணவர் மருத்துவர் ஜெயசீலன் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். இவர்களை அப்பகுதி உள்ள மக்கள் காப்பாற்றி உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனையில் இவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் உள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் காரில் பற்றி எறிந்த தீயை அணைத்து போராடிய போதும் கார் முழுமையாக எரிந்து சேதமானது. இந்த சம்பவம் குறித்து சேத்துப்பட்டு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் உரிய நேரத்தில் தமுமுகவினர் தனியாக தன்னாளர்கள் ஆம்புலன்ஸை வைத்துக் கொண்டுள்ள அந்த வாகனத்தில் உரிய நேரத்தில் அவர்களை காப்பாற்றி கொண்டு சென்றாலே உயிர் சேதம் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாஸ்லி, மோகன், தற்போது தொடர்ந்து தீப்பற்றி எரியக்கூடிய இந்த காட்சிகள் தான் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். இதை அணைப்பதற்கு தீயணைப்பு துறையினரோ அல்லது வேறு ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சா? இப்போது தீயை முழுவதுமாக அணைத்து விட்டார்களா? வேறு யாருக்கேனும் பாதிப்பு ஏதாவது இருக்கா? வெளியில நடந்து போனவங்களோ மற்ற வாகனங்கள் எதுக்காவது? நிச்சயமாக தீயணைப்பு துறையினர் வருவதற்கு காலதாமதம் ஆனதால் கார் முழுமையாக எரிந்து சேதமானது. கார் சற்று கம்மியாக எரிந்து கொண்டிருந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் எரிந்து கொண்டிருந்த காரை அணைத்தனர். நடந்து சென்று இருக்கோ அப்பகுதியில் இருக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆஸ்லி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்.